தமிழ் புத்தாண்டு அப்படின்னா நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து காலையில் இப்படி இப்படி கண்ணை மூடிட்டே கொட்டுட்டு வருவாங்க. தட்டத்தில் பார்த்துட்டேன்னா காசு, நகை, வெள்ளரி பழம், இந்த மஞ்சளில் புஷ்பம், வீட்டில் மாவளை கட்டியிருப்பாங்க, சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு அழகாக அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணியிருப்பா. குத்து விளக்கு 5 குத்து விளக்கு ஏற்றிருப்பாங்க. பிள்ளையார் பிடிச்சி வச்சுருப்பாங்க, கலசம் வச்சுருப்பாங்க. அதை அப்படி பார்க்க சொல்லுவாங்க. கண்ணாடியில் பொட்டு வச்சுருப்பாங்க, பார்க்க சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனி காணுதல் அப்படி உட்காந்து நமஸ்காரம் பண்ணி சரஸ்வதி அம்பாளை வழிபட்டு, குழந்தைகளாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் மகாலட்சுமியை வழிபட சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆரோக்கியத்துக்கு பராசக்தியை வழிபட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசில் நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம். யதார்த்த வழிபாடு, இது யதார்த்த வழிபாடு. அதே போன்று இன்றைய தினத்துலேயும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த கனி காணுதல்ங்கிறது அவ்வளோ விசேஷங்கள், அவ்வளோ சிறப்புகள். இந்த நாளில் நான் இப்போ சொன்ன இந்த முறைகளை கடைபிடித்து கனி காணுதல் நீங்கள் வந்து பார்த்து இன்றைய தினத்தை ஆரம்பிச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் இருக்குது. தடங்கலான விஷயங்கள்லாம் போய்டும், வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம்.